गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறோம். நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லக்னம்னா என்ன, லக்னத்தை நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிகிரியாக பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இப்ப அந்த லக்ன பாவத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன காரகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். முதல்ல லக்ன பாவம் அப்படின்னா எல்லா பாவங்கள் மொத்தம் 12 பாவம் இல்லைங்களா? அந்த 12 பாவங்கள்ல தலையாய பாவம் எது அப்படின்னு சொன்னா இந்த லக்ன பாவம் தான். லக்ன பாவம் அப்படின்னு சொல்றது தலை. 12ஆம் பாவம் என்பது நம்மளுடைய பாதம். மற்ற 12 பாவங்களும் இந்த உடம்புக்குள்ள நம்மளுக்கு அடங்கி இருக்குது. 12 பாவங்கள், 12 பாவங்களுடைய உறுப்புகள், அந்த பாவங்களுடைய நோய்கள், அந்த பாவங்களுடைய வேலைகள், அந்த பாவங்களுடைய பயன்கள் எல்லாமே ஒரு பாவத்துக்கு தனித்தனியாக 12 பாவங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. முதல் பாவம் என்பது லக்ன பாவத்திற்கு தலையா வருது. தலையே பிரதானம். உடம்புல ஃபுல்லா எஞ்சான உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான பாவம் 12 பாவங்கள்ல தலைதான், லக்ன பாவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம். இந்த லக்ன பாவத்துக்குள்ளதான் 12 பாவங்களுடைய காரகங்களும் அடங்கி இருக்குது. 12 பாவங்களையும் இயக்கக்கூடிய தன்மை லக்ன பாவத்திற்கு உண்டு. இந்த லக்ன பாவம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இந்த லக்ன பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா தலை. நான் சொன்ன மாதிரி இந்த லக்ன பாவம் தலையே நம்மளுக்கு குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம தலை சார்ந்த விஷயங்கள். இப்போ உதாரணமாக இந்த தலை ஒருத்தருக்கு 1, 3, 7, 11 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொண்டு ஒற்றைப்படையாக, சரிங்களா, ஒற்றைப்படையாக தொடர்பு கொண்டு அந்த ஒற்றைப்படை அகம் 70%, புறம் 30%. இரட்டைப்படை அப்படின்னு சொல்லும் பொழுது 2, 4, 6, 10 இது இரட்டைப்படை. இதுல புறம் புறம் 70%, சரிங்களா? இது புறம் 70%, அகம் 30%மா இருக்கும். இது இரட்டைப்படை. அது 2, 4, 6, 10. இந்த 5, 9 அப்படின்றது அகம் 100%, புறம் 0. இந்த 8, 12 அப்படின்னு சொல்றது அகம் 0%, புறம் 0%. இது ஒரு கோல்டன் ரூல், சரிங்களா? இப்போ இந்த இந்த பாவங்கள் வழியாக தான் நம்ம எல்லா பாவங்களுடைய பலன்களையும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்ப நான் முதல்ல நான் சொன்னது என்னன்னா, உங்க லக்ன பாவத்துல முதல்ல தொடர்பு கொள்றது எதுன்னா நம்மளுடைய தலை அப்படின்னு சொன்னேன். இந்த தலை ஒருத்தர் நீட்டா அழகா நல்லா தலைவாரி பூ வச்சு நீட்டா வச்சிருக்காங்க, பார்க்கும் போதே அழகா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு லக்ன பாவம் இந்த ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும். இதுவே ஒருத்தருக்கு தலைய நல்லா கலரிங் பண்ணி அதுக்கு நிறைய இப்ப அயனிங் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அயனிங் பண்ணி அந்த மாதிரி காசெல்லாம் செலவு பண்ணி அந்த தலையை சரி பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருக்கும். இந்த 5, 9 அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தேவையில்லாம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கு தலைய விதவிதமா மேக்கப் பண்ணி விதவிதமா டிசைனா பின்னெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் அந்த மாதிரி பண்ணி அழகுபடுத்திக்கிறது 5, 9. இந்த 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டதுன்னா லக்னபாவம் அவங்களுடைய தலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தலை அப்படியே வேற வேற விதமா கட் பண்றது, அதை அப்படியே நெருப்புல தீச்சு அந்த மாதிரி வேற வேற விதமா அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதை பாக்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் அருவருப்பா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் அருவருப்பா இருக்கக்கூடிய தன்மையில இருக்கும். தன்னை தானே அந்த தலையை கட் பண்ணிக்கிறது, வெட்டுறது, அதுல ஏதோ பேர் எழுதுறது, ஏதோ இப்ப பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம். அப்ப நேரா இருக்கிற முடிய சுருட்ட முடியாக்குறது, சுருட்ட முடிய நேரா ஆக்குறது, அதை கட் பண்றது, தீய வைக்கிறது, ஏதோ பண்றதெல்லாம் 8, 12 தொடர்பு இருக்கிறவங்க அவங்க தலைய அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. இது வெளிப்புற தோற்றத்தை.
இப்ப தலையை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வெளிப்புற தோற்றத்தை ஒருத்தருடைய தலையை பார்த்தாலே அவங்க எந்த மாதிரியான லக்னபாவ தொடர்பு கொண்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து எளிதா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுவே உள்ள அவங்களுடைய நோய் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அதனுடைய சிந்தனை, அந்த தலை உள்ள என்னென்ன இருக்குது, மூளை இருக்குது. அந்த மூளை எல்லாம் ரொம்ப ஒற்றைப்படை பாவனா தொடர்பு கொள்ளும் பொழுது மூளைதான் ரொம்ப பிரதானம். இந்த ஃபுல்லா இல்லைங்களா, இந்த கண்ணு மூக்கு வாயு இதெல்லாம் வந்து 2ஆம் பாவத்துக்கு வரும். இந்த நெற்றி தலைக்கு அப்புறமா நெற்றி வரும். இந்த நெத்தியை சுத்தி இருக்கிற மூளை இருக்கிற பகுதி இது அத்தனையும் வந்து தலையில சார்ந்ததா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நெத்தியோட சேர்த்து தலையும் வருது இல்லைங்களா, அந்த தலைக்குள்ள இருக்கிற இந்த மூளையை வந்து லக்ன பாவம் குறிப்பிடுறோம். இந்த ஒற்றைப்படை பாவம் கொண்டவருக்கு வந்து மூளை எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரதானமா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப கற்பனை திறன் மிக்கவராக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, மூளை என்பது நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு சாப்பிட்றோம், இல்ல வேற ஏதோ எழுதுறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம் இல்லையா ரைட் ஹேண்ட்ல, அப்படி வலது பக்கம் நம்மளுடைய உறுப்புகள் இயங்கும் பொழுது இடது பக்கம் மூளை வேலை செய்யும். இடது பக்கம் இருக்கிற நம்ம கையால வேற ஏதாவது நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வலது பக்கம் மூளை வேலை செய்யும். இது சயின்ஸ். இப்போ வலது பக்கமா நம்ம செய்யும் போது இடது பக்கம் தான் இப்ப 3/4 பேருக்கு வேலை செய்யுது. ஏன்னா இது வந்து இரட்டைப்படை பாவம். இடது பக்கம் வேலை செய்யற மூளை இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து அது வந்து லாஜிக்கலா திங்க் பண்றது, பிராக்டிக்கலா திங்க் பண்றது. ஏன், எதற்கு, எதனால, ஏன் இப்படி சொல்றீங்க, இது கரெக்டா, இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு மீறி, இயற்கையா தண்ணி மழை வருது அப்படின்னு சொன்னா அது இயற்கை. அதுக்கு நம்ம ஒரு கொடை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது செயற்கை. நம்ம தானே யோசிச்சோம், நம்ம தானே கண்டுபிடிச்சோம். அந்த கொடைய கடவுள் கொடுக்கலையே, கடவுள் கொடுத்தது மழை, அவரு கொடுத்தது மரம். அது கீழே போய் ஒதுங்கிக்கலாம் அப்படின்றது. ஆனா இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு இப்ப நம்ம ஒரு கொடை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? மழையில இருந்து நனையாம இருக்கிறதுக்கு ஒரு கொடை. இது வந்து மனிதன் கண்டுபிடித்த ஒரு செயற்கையான ஒரு பொருள். இயற்கைக்கு மாறாக நடக்கிற விஷயங்கள் செயற்கை. அது அத்தனையும் செய்யக்கூடியது இரட்டை பாவம் தொடர்பு கொண்ட, இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்கள் செய்யக்கூடியது. ஏன்னா அவங்களுக்கு வந்து யோசிக்கிற தன்மையெல்லாம் நிறைய உண்டு. இந்த மாதிரி செயற்கையா யோசிப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற மூளை வந்து வேலை செய்யும். வலது பக்கம் வேலை செய்யறவங்க வந்து ஒற்றைப்படை பாவம் கொண்டவங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இயற்கையா, ஆன்மீகமா, இயற்கையோடு ஒத்து போறவங்களா, இயற்கையை ரசிக்க கூடியவங்களா, கற்பனை திறன் மிக்கவர்களாக, ரொம்ப சந்தோஷமா அமைதியா பேசக்கூடியவங்களாக, அந்த மாதிரி நல் சிந்தனை இருக்கக்கூடியவங்களாக, அந்த மாதிரி மற்றவர்கள் மனசு கஷ்டப்படாம முடிஞ்ச வரை அவங்க எல்லாம் அந்த மாதிரி யோசிப்பாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய கற்பனை திறன் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வலது பக்கம் வேலை செய்யற மூளை அது வந்து ஒற்றைப்படை பாவ தொடர்பு கொண்டவர்களுக்கு அதிகமாக வலது பக்கம் மூளை வேலை செய்யும். இரட்டைப்படை பாவம் கொண்டவர்களுக்கு இடது பக்கம் மூளை அதிகமாக வேலை செய்யும். இந்த 5, 9 அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு யோசனை வந்து யூஸ்லெஸ்ஸா ஏதாவது யோசிச்சுன்னு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கற்பனை, கவிதை, அது வந்து அது எப்படி சொல்றதுன்னா அவங்க ஒரு உலகத்துல வாழற மாதிரி அவங்க வாழ்வாங்க. அதனால வந்து அவங்களுக்கு சந்தோஷம். ஆனா மத்தவங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்களால வந்து பிரயோஜனமா வந்து சம்பாரிச்சு ஒரு குடும்பத்தை இது பண்ணணும், ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆனா வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்கள் 5, 9. இந்த 8, 12 தொடர்பு கொண்டவங்க அவங்களுடைய மூளை எப்படி இருக்கும்னா எல்லாமே கிரிமினலா யோசிப்பாங்க, எல்லாமே நெகட்டிவா யோசிக்கிறது, நெகட்டிவா பேசுறது, அந்த மாதிரி நெகட்டிவான திங்கிங், தாட்டு அந்த மாதிரி வரும். இவங்களுக்கு நோய் வந்ததுனாலும் மூளையில நிறைய பிரச்சனைகள். இவங்க 8, 12 வாங்கும் போது மூளை உறுப்புகள், நரம்புகள், மூளையில தேவையில்லாத பிரச்சனைகள், மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது, மூளையில பலவிதமான பாவங்கள், கஷ்டங்கள், இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடியது வந்து இந்த 8, 12 பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு தான். ஒற்றைப்படை இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாக தலை சம்பந்தமான வியாதிகளோ, நோய்களோ,
கஷ்டங்களோ வராது. இந்த இரட்டைப்படை பாவம் இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரும். ஏன்னா அவங்க அதிகமா பொருளாதாரத்தை பத்தியும் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு சாதிச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில அவங்க நிறைய திங்க் பண்றதுனால அவங்களுக்கு மேக்சிமம் வந்து தலைவலி அந்த மாதிரி எல்லாம் கூட வரும். அதுக்கு மற்ற கிரகங்களும் தேவைப்படும், சூரியன் அதெல்லாம். பட் இருந்தாலும் தலைக்கும் சூரியன் வரும். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப லக்ன பாவத்துக்கு இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டா நல்ல பலனையும், இரட்டைப்படை பாவம் என்பது மத்தியமமான பலனையும், இந்த 5, 9 என்பது பரவாயில்லை சுமாரான பலனும், 8, 12 என்பது மோசமான பலனையும் இந்த லக்ன பாவத்திற்கு கண்டிப்பாக தரும். அதனுடைய காரகமாகிய தலைக்கும் தரும், தலையில் இருக்கின்ற மூளைக்கும் தரும் அப்படின்றது நம்ம குருநாதர் சொன்னது. இந்த மாதிரி இது வந்து முதல் லக்ன பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு காரகங்கள். அடுத்து பார்த்தோன்னா உயிரும் அது மாதிரிதான். இப்போ மூளையில தானே மூளை சாவு அடைஞ்சிருச்சு, உயிரோட இருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதும் வந்து இந்த மூளையை வச்சுதான். அடுத்து வந்து ஆயுள் வந்து எப்படி அப்படின்னு சொன்னா லக்ன பாவம் தான் நிர்ணயிக்கும். லக்ன பாவம் தான் வந்து 12 பாவங்களை இயக்குது. லக்ன பாவம் மூளை வந்து ஒரு முடிவு எடுத்து அது வந்து ஒரு ஆர்டர் சொன்னாதான், ஒரு கட்டளையை இட்டாதான் மற்ற உறுப்புகள் செய்யும். இப்ப இந்த பேனாவை தர அப்படின்னு சொல்லிட்டு மூளை வந்து எனக்கு கட்டளை போட்டாதான் இந்த நான் பேனாவை திறக்க முடியும். அது மாதிரி நான் பேசுறேன் அப்படின்னாலும் அதனுடைய செய்கையால தான் நான் பேசுறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நான் சொல்றேன். இப்ப வந்து அந்த மாதிரி மூளை வந்து எல்லாரையும் வந்து இயக்குகிறது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு லக்ன பாவம் நல்லாக இருக்கும். அவர்களுக்கு ஆயுள் அதிகம். இரட்டைப்படை பாவம் சொன்னவங்களுக்கு மத்தியமமான ஆயுள் இருக்கும். 5, 9 என்பது பரவாயில்லை. 8, 12 என்பது கொஞ்சம் ஆயுள் கம்மியாக இருக்கும், சுமாரான ஆயுளாக. அவர்களுக்கு ஆயுள் பாவம் நமக்கு பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஜாதகம் வரும்பொழுது நம்ம ஒருத்தருடைய லக்னத்தை குறித்து லக்னத்தை சரியாக நம்ம தேர்ந்தெடுத்து லக்ன புள்ளியை குறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாவ தொடர்பை பார்க்கும் பொழுது லக்ன பாவத்தை பார்த்து இது எந்த ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்று எந்த பாவ தொடர்பை கொண்டுகிறது அப்படின்னு பார்த்த பொழுதே நம்ம அவங்களுக்கு ஆயுள் எந்த மாதிரி ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மற்ற பாவங்களையும் பார்க்கணும், ஆனா தலையாய பாவம் லக்ன பாவம். சரிங்களா? அடுத்து வந்து உடல் வாகு. இவர்களுடைய உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து எப்படி குள்ளமா இருப்பாங்களா, வைரமா இருப்பாங்களா, இல்ல குண்டா இருப்பாங்களா, ஒல்லியா இருப்பாங்களா, அந்த மாதிரி உடல்வாகும் சரி உருவ அமைப்பும் சரி ரெண்டுமே நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஒற்றைப்படை தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து மூணுலாம் தொடர்பு கொண்டு இருக்கோம். ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, நிறைய வந்து எப்படி சொல்றது புத்துணர்ச்சியா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அந்த மூளை டக்கு டக்குன்னு அவங்களுக்கு யோசிச்சுனே இருக்கும். புது புது விஷயங்கள், புது புது கற்பனையான விஷயங்கள், அதெல்லாம் வந்து அப்படி எப்படி சொல்றது விகட கவின்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியா புதுசா அது எப்படிதான் அவங்களுக்குன்னு அந்த யோசனை வரும்னு தெரியாது. அந்த சமயத்துல அந்த வார்த்தையை சொல்லி அங்க இருக்கிறவங்கள சிரிக்க வைப்பாங்க, சந்தோஷப்படுத்த வைப்பாங்க. அந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்க. அது வந்து அவங்களுடைய உடல் அமைப்பு ஒல்லியா இருக்கும். இரட்டைப்படை பாவம் இருக்கிறவங்க 4ஆம் பாவம் எல்லாம் தொடர்பு கொண்டதுன்னா நல்ல குண்டா திடமான உடல்வாக கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய உடல் அமைப்பு 5, 9 பரவாயில்ல. 8, 12 அப்படின்றது அவங்களுக்கு உடலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான உடல் அமைப்பு. கொஞ்சம் விகாரமாக இருப்பாங்க. கண் இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு 2 கண்ணு அழகா இருக்கணும்னா ஒரு கண்ணு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். முகமே வந்து லட்சணமா இருக்காது. முகங்கள்லாம் வந்து வேற விதமான முகங்களாக காட்சியளிக்கும். அந்த மாதிரி உருவ அமைப்பிலே வந்து அவங்க மாற்றமான ஒரு உடல் அமைப்பை கொண்டவர்களாக அந்த 8, 12 கொண்டவர்கள் இருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதையும் அனுபவிக்கும் யோகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் அனுபவிக்கும் யோகம் அப்படின்னு சொல்றது வந்து லக்ன பாவம் நல்லா இருந்தாதான் அந்த 12 பாவங்களையும் அனுபவிக்கிற தன்மை அவங்களுக்கு உண்டு. லக்ன பாவம் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவகாரகங்களை லக்னம் நல்லா சூப்பரா அனுபவிக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு 4 வீடு இருக்குது, நல்லா சம்பாரிச்சாரு, இரட்டைப்படை பாவம்லாம் தொடர்பு கொண்டதுன்னா லக்னத்துக்கு ஒற்றைப்படை பாவம் லக்னம் நல்லா அனுபவிக்கும். எல்லா பாவங்களையும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா. இரட்டைப்படை பாவம் தொடர்பு கொண்டு இருந்தது அப்படின்னா 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லி வலிமையா தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா ஒரு நல்லா சம்பாதிப்பார், பொருளாதாரத்தை நல்லா கொண்டு வருவார்.
ஈட்டி சம்பாரிச்சு. ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு வந்து பிராப்தம் இருக்காது. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு 4 வீடு கூட சம்பாரிச்சு நல்லா வச்சிருப்பாரு அவர் கஷ்டப்பட்டு. ஆனா டிசைன் டிசைனா பார்த்து டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கட்டி பெரிய பெரிய பெட் எல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிருப்பாரு, எல்லா காசும் செலவு பண்ணி செஞ்சிருப்பாரு. ஆனா அதை அனுபவிக்கிற கொடுப்பனம் ஒரு சிலருக்கு இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் எங்கேயோ ஃபாரின்ல இருப்பார், அங்கிருந்து சம்பாரிச்சு காசு அனுப்புவாரு. அவங்க வந்து பெரிய பங்களா மாதிரி ஈசிஆர் ரோட்ல அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. வச்சிட்ட பிறகு அத்தை வந்து கிளீன் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒற்றைப்படை பாவமா இருக்கும் இல்லையா, 5-9 இருக்கும். அவன் சூப்பரா வந்து டெய்லி அந்த பெட்ல உட்காருவான், எழுந்துப்பான், அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவான், எல்லாமே அவன் பண்ணுவான். ஏன்னா அவன் அனுபவிப்பான் அந்த வீட்டை. இத கஷ்டப்பட்டு கட்டினா இருப்பாரு ஓனரு, அவரு அனுபவிக்க முடியாது. அவர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1 மாசம் லீவ் எடுத்துன்னு வருவார். அப்பதான் அந்த வீட்லயே இருப்பார். இந்த 2 வருஷம் வந்து வெளிநாட்டுல ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் ஏதோ ஒரு சில கஷ்டங்களோடவும் சரி வேற விதத்திலயும் அவர் வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அவர் கட்டிய வீட்டுல அவரால் இருக்க முடியாது. அந்த மாதிரி அனுபவிக்கிற யோகம் இருக்காது. இரட்டைப்படை பாவங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பாவங்களை அவங்களால அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து லக்ன பாவம் அனுபவிக்கிற கொடுமை. அடுத்து வந்து 5-9 பரவாயில்லை, இது வந்து நல்லா அனுபவிக்கும், நல்லாவே அனுபவிக்கும். அது வந்து என்ஜாய் பண்றதுல ரொம்ப நல்ல சூப்பரான பாவம் இது 5-9. ஆனா மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 8-12 அப்படின்னு சொல்றது அனுபவிக்கிற யோகமே கிடையாது. லக்ன பாவம் 8-12 தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர் வலி, வேதனை, கண்ணீர், கஷ்டம், அவமானம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அதனால அவருக்கு அனுபவிக்கிற யோகம் இல்லை. அது லக்ன பாவம் மட்டும் இல்ல, எந்த பாவங்களை 8-12 தொடர்பு கொண்டாலும் அந்த பாவம் சார்ந்த காரகங்களை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது அப்படின்றது ஒரு விதி. லக்னத்தை 8-12 தொடர்பு கொண்டாலும் சரி, மற்ற பாவங்களை 8-12 தொடர்பு கொண்டாலும் சரி, அந்த பாவத்திற்கு 8-12 இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் அது சார்ந்த விஷயங்களை அவரால் அனுபவிக்க முடியாது அப்படின்றது நம்ம லக்ன பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால லக்ன பாவம் என்பது எல்லா 12 பாவங்களிலும் தலையாய பாவம் லக்ன பாவமாகும். இந்த லக்ன பாவத்துல இன்னும் நிறைய காரகங்கள் இருக்கு. இத வந்து நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சு நீங்க தினந்தோறும் ஒரு பதிவு வரும், கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம்.